எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த சாப்டரில் காஸ்ல அந்த டாப்பிக்கில் அதுலேயும் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சார்ஜ் என்க்ளோஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ரிலேஷன் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். சம் வந்து என்சிஆர்டியில் இருக்க ஒரு சம் தான், ஜஸ்ட் ஒரு கொஷினாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, சம் என்ன? a hollow cylinder box of length 1 meter and area of cross section 25 centimeter square is placed in a three-dimensional coordinate system as shown in figure. The electric field in the region is given by E equal to 50x I cap. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 50xன்றது அந்த இடத்துல ஒரு வேரியபிள். ஓகே, வேர் E is in நியூட்டன் per coulomb and x is in மீட்டர். அப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நெட் ஃப்ளக்ஸ் த்ரோ த சிலிண்டர் இஸ் 0.125 Newton meter square per coulomb. Charge enclosed by the cylinder is 1.1 nano coulomb. Which of the above statement is correct ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தப்புன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுதான் கொஷின். ஸோ கொஷின் வந்து நான் மேக் பண்ணது தான், பட் இதே சம் வந்து என்சிஆர்டிலேயே இருக்குது. சரி, ஓகே, இது வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E டாட் டிஎஸ், அதாவது EDS cos θ. கரெக்டாக? சப்போஸ் இது இன்டெக்ரல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். பட் நமக்கு இந்த இடத்துல இன்டெக்ரேஷன் தேவையில்ல. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரே பாடி தான் இருக்குது அண்டு நமக்கு இந்த பாடி பற்றியும் தெரியும், சிலிண்டர் பற்றியும் தெரியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ES cos θ. இந்த இடத்துல ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எஸ்ன்றது சர்ஃபேஸ் ஏரியா, அந்த தீட்டான்றது என்னென்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா எலமெண்ட் அதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்றது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அதில் புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் புதுசாக என்ன இருக்குன்னா இந்த சம் தான். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டர் எப்படி இருக்குன்னா, ஆர்ஜின்லேருந்து 1 மீட்டர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. சாரி ஃபார் த புவர் குவாலிட்டி ஆஃப் திஸ் இமேஜ், ஏன்னா ஜஸ்ட்டு நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சது தான். அண்ட் இந்த சிலிண்டரோட லென்த் வந்து எகெயின் 1 மீட்டர். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்ம்னா ES cos θ. ஓகே, இந்த இடத்துல எஸ்ன்றது என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியா, இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். இப்போது இந்த டயக்ராமில் எது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ், லெட்ஸே இது வந்து லெஃப்ட் ஃபேஸ் L. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு ஃபேஸ் இருக்குது ரைட் சைடு. ஸோ இது வந்து Lன்ற ஃபேஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, அது வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால Rன்ற ஒரு ஃபேஸ். அதுவும் இல்லாமல் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்னு இருக்கும். அதாவது சர்ஃபேஸ் ஏரியானா உங்களுக்கு தெரியணும்ல. லெட்ஸே இதுதான் ஃபோனுனா, இந்த ஃபோனோட சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னா உங்களால் எதெல்லாம் பார்க்க முடியுது வெளியே, இந்த சர்ஃபேஸில் என்னென்ன பார்க்க முடியுதோ அந்த மொத்த ஏரியா தான் சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்குள்ளேயும் நிறைய ஏரியாஸ் இருக்கலாம், கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு சொல்ல முடியாது, இன்சைட் இருக்க ஏரியாஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வால்யூமாக மாறிடும். கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட்டு சர்ஃபேஸில் என்னென்ன ஏரியா இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணணும். அப்படி இந்த சிலிண்டருக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஏரியா, ரைட் சைடில் ஒரு ஏரியா, அது இல்லாமல் அந்த சிலிண்டரோட அவுட்டர் சர்க்கிள். லெட் சைடு இதுதான் சிலிண்டர்னா, இது வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸு, இது வந்து ரைட் சைட் ஃபேஸு. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ன்றது இந்த உங்களுக்கு இந்த ஸ்கின் தெரியுதுல, இது ஃபுல்லாக கர்வ்டு சர்ஃபேஸ். அண்ட் பியூட்டிஃபுல்லாக நமக்கு இந்த cos θ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீட்டான்றது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன தெரிஞ்ச விஷயம்? ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு ஏரியாவோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா, லெட்ஸே இந்த போர்டு வந்து ஒரு ஏரியா, கரெக்டாக? ஏன்னா 2Dயில் இருக்குது. இந்த போர்டோட டைரக்ஷன் என்னென்னா, இந்த போர்டுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு லைன் எடுக்கணும். அந்த நார்மல் லைன் எந்த டைரக்ஷன் இருக்கும் அதுதான் இந்த போர்டோட டைரக்ஷன். சிம்பிளாக இதுதான் ஐடியா. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, சாரி, பெர்பெண்டிகுலர் நார்மல். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஃபேஸ் இருக்குல்ல, அதோட ஏரியா எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக? கரெக்டு. லெட்ஸே அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும், டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு -x டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த ரைட் சைடுக்கு வந்து எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் அந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அண்ட் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் எங்கே இருக்கும்னா, லெட்ஸே இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். சப்போஸ் இந்த பாயிண்டில் இருந்து எடுத்திங்கன்னா போர்டுக்கு அவுட்வேர்ட்ஸில் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுல? போர்டுக்கு அவுட்வேர்ட்ஸில் இருக்கும். இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஏரியாவோட ஆங்கிள் பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது உங்களுக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஏரியா எடுத்துக்கிட்டனாலும் ஒன்று ஒய் டைரக்ஷனில் இருக்கும், இல்லை ஜெட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது ஜஸ்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும். உங்களுக்கு புரியுதுல? இது இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் ஒய் அண்ட் ஜெட்டில் இருக்கலாம். பட் இட் ஓன்ட் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் எனிமோர். ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் ES நமக்கு வந்து எஸ் என்னன்னு தெரியாது கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு வந்து என்ன ஏரியானா 2πxL. இதுதான் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த சமூக அது தேவைப்படாது. எகெயின் cos θ, இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு. நான் சொன்ன மாதிரி இந்த θ என்னென்னா 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? cos 90 என்னென்னா 0.
ஸோ நம்ம வந்து இந்த கேர்வ்டு சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல ஃப்ளக்ஸே இருக்காது. இட் வில் பி இன் த எக்ஸ் டைரக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ கேர்வ்டு சர்ஃபேஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம், நிறையா சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம கவலைப்பட போகிறதெல்லாம் எதை பற்றினா ஜஸ்ட்டு லெஃப்ட் ஃபேஸ் அஸ் வெல் அஸ் ரைட் ஃபேஸ். கேர்வ்டு சர்ஃபேஸ் பற்றி ஒரி பண்ண வேணாம், நிறைய தடவை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்குன்னா, லெட்ஸே பி டோட்டல், அதாவது சை டோட்டல் என்னவாக இருக்குன்னா சை அட் லெஃப்ட் ஃபேஸ் ப்ளஸ் சை அட் ரைட் ஃபேஸ். இது எப்படி எழுதுறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் லெஃப்ட் ஃபேஸ் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அதாவது இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷன்னாலும் இந்த இடத்துல சர்ஃபேஸ் தான், ஏன்னா உங்களுக்கு சர்ஃபேஸும் கிராஸ் செக்ஷனும் ஒரே டேரக்ஷனில் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அது எப்படி எழுதுறாங்கன்னா 25 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சரி, ஓகே. EL இன்ட்டு 25 × 10⁻⁴. இப்போ வந்து காஸ் தீட்டா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது, பட் ஆனால் ஏரியா எலமெண்ட் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது, அதாவது ஆன்டி பேரலாக இருக்குது. ஆன்டி பேரலல் என்னென்னா 180 டிகிரி, அண்ட் காஸ் 180 டிகிரி என்ன, காஸ் பை என்ன -1. ஓகே, இப்போ வந்து பையல் எழுதியாச்சு, உங்களுக்கு புரியுதுன்னா அந்த ஃபார்முலா படி. நெக்ஸ்ட்டு ER, எகெயின் கிராஸ் செக்ஷன் ஏரியா எஸ் தான், சேம் தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏரியா எலமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, அதாவது நார்மல், அந்த டைரக்ஷன் ஆஃப் ஏரியா. அண்ட் எகெயின் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. எப்படி எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னா கொடுத்துட்டாங்க ஐ கேப் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன் லைக் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னு. ஸோ அதாவது அப்போ ரெண்டுக்குமே பேரலாக இருக்குது. பேரலாக இருக்குன்னா 0 டிகிரி, காஸ் 0 வந்து 1. ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட்டு ER கண்டுபிடிக்கணும். நிறைய சம்ஸில் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த சம்மில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்ன ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா, அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 50x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுன்றது என்னென்னா ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது. அதாவது இந்த லெஃப்ட் ஃபேஸில் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா x = 1 மீட்டர். அதே இந்த ரைட் ஃபேஸில் வந்து x = 2 மீட்டர். கரெக்டாக? ஏன்னா இங்கேருந்து சிலிண்டர் ஆரம்பிக்கிறது வந்து 1 மீட்டர்ன்ற டிஸ்டன்ஸில், அண்ட் ஆல்ரெடி சிலிண்டர் வந்து 1 மீட்டர்ன்ற லென்த்தில் இருக்குது. ஸோ நமக்கு ரைட் ஃபேஸில் வந்து x என்ன வேல்யூனா 2 மீட்டர், லெஃப்ட் ஃபேஸில் வந்து 1 மீட்டர். சரி, ஓகே. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறேன். EL = 50 × 1. ஸோ 50 தான். அது மாதிரி ER = 50 × 2. ஏன் புரியுதுல, ஏன்னா இந்த இடத்துல எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, அதனால. ஸோ 100. ஸோ நம்ம அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா EL = 50. 50 × 25 என்ன, 125. அதாவது 1250. கரெக்ட் இல்லை? அதாவது 5 2s are 125, அங்கே ஒரு 0 இருக்குது, இன்ட்டு 10⁻⁴. இங்கே வந்து ஒரு மைனஸ் சைன் இருக்குது, இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு, ப்ளஸ் எகெயின் 100 × 25 2500 இன்ட்டு 10⁻⁴. ஸோ ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் 1250, அதில் பாதி, இன்ட்டு 10⁻⁴ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. இதோட எதோ யூனிட்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட். சரி, ஓகே. நமக்கு நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சிலிண்டர் இஸ் 0.125. ஓகே. இந்த 10⁻⁴ நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா 1 2 3 4. ஸோ அதாவது ரெண்டும் சேம் தான், அதாவது 1250 × 10⁻⁴ 0.125 அந்த டெசிமல்ஸில் இருக்குது, இங்கே ஜஸ்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் இருக்குது. சரி, ஓகே. ஸோ 1 வந்து கரெக்டு. இப்போ வந்து சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சிலிண்டர், இதுக்கு இது எல்லாமே காஸ்லா பற்றி தான். காஸ்ல என்ன சொல்லுங்கன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் EDS = Q/ε0. இந்த ரெண்டு ரிலேஷனையும் உங்களுக்கு தரது யாருன்னா ஃப்ளக்ஸ்ன்ற ஒரு குவான்டிட்டி, அதாவது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் EDS உங்களுக்கு என்ன தரும்னா ஃப்ளக்ஸ் தரும், அண்ட் Q/ε0 உங்களுக்கு என்ன தரும்னா ஃப்ளக்ஸ் தரும். ஸோ ரெண்டுமே ஃப்ளக்ஸ் தரதுனால இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காஸ் தியரம் வரும். சரி, ஓகே. இப்போ வந்து 5 கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் எகெயின் சொன்ன மாதிரி 5 = Q/ε0. அப்போ நமக்கு சார்ஜ் என்க்ளோஸ் தானே வேணும், ε0 × π. ε0க்கு 8.85 × 10⁻⁻12. ஏன்னா 10⁻⁻12 எப்படி நான் வச்சுக்கணும்னா, இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் வர ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வர சம். ஸோ -12 அப்படி நான் வச்சுக்கோங்க, நான் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எகெயின் 5 நமக்கு என்ன வந்திருக்குன்னா 0.something வந்திருக்கு. ஸோ நமக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னா,
இங்கே பாருங்கள், இவங்க வந்து நேனோ கூலமில் கொடுத்துருக்காங்க. நேனோ கூலம்னா நமக்கு 10⁻⁹ வரணும். பட் நமக்கு இது ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 10⁻12 இல்லாட்டி 10⁻11 அந்த ரேஞ்சில் தான் வரும். பட் அவங்க கொடுத்துருக்கு வந்து 10⁻⁹ கூலமில். ஸோ வந்து இது அஃப்கோர்ஸ் தப்பாக தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியுதுல்ல? ஜஸ்ட் அந்த ஆன்சரை நீங்கள் அப்ரோச் பண்ணால் போதும். ஸோ அதாவது ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஏன் தப்புனா அந்த பவர் வந்து மேட்ச் ஆகலை. நமக்கு வந்து பிக்கோ கூலும் அந்த ரேஞ்சில் வருது. பட் அவங்களுக்கு கொடுத்தது வந்து நேனோ கூலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் கரெக்டு. ஸோ இது வந்து தப்பு. அப்போ நமக்கு விச் ஆஃப் த எபோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அதாவது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏல வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ இது எல்லாமே தப்பாக இருக்கும். ஓகே, இதில் புதுசாக எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.